கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னே அது எத்தனையோ மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது பெருகிட்டுது. அதே போல் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், நிச்சயமாக பெருக பண்ணுவார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க, அதற்காகவும் ஜெபிக்கிறோம். ஜீவ வார்த்தையை கவனமாக கேளுங்க, விசுவாசிங்க. உங்கள் இருதயத்தில் அப்படியே எனக்கு நடக்கும் நம்புங்க, ஏசப்பா அற்புதம் செய்வார். இந்திய ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது அழகாய் சொன்னார், என்னை ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார், யுத்தம் செய்வதற்கு என்னை படிப்பிக்கிறார். அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்க பழகணும். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க பழகணும். அந்த ஜெபத்தில் அற்புதம் செய்வார். இனி ஒரு ஜெபம் உண்டு, யுத்த ஜெபம். யுத்தம் பண்ணுது. யுத்தம் யார்கிட்ட பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட பண்ண முடியுமா? அவர்கிட்ட பண்ண முடியாது. அவர் நமக்கு நல்லவர், அன்புள்ளவர். எதிரிகளை தான் தாக்கணும். யுத்தம் யாருக்கு உரமா யார் பண்ணுவாங்க? எதிரிகளுக்கு உரமா எதிரிகள் பண்ணுவாங்க. அப்போ இந்த பூமியில் நமக்கு எதிரி யாரு? பிசாசு, சாத்தான். அவன் தான் நமக்கு உரமாக யுத்தம் பண்ணுறான். அவனுக்கு உரமாக யுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம பழகணும். வேதவசனத்தை தியானித்து தேவ சமூகத்தில் இருந்து அனுபவமுள்ள ஊழியக்காரர்கள் பேசும்போது கவனமாக கேட்டு யுத்தம் பண்ணி ஜெபிக்க பழகணும். பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணணும். அதற்கு ரட்சிப்பு அவசியம், அபிஷேகம் அவசியம், தேவன் மேலே விசுவாசம் நமக்கு தேவை. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும்னா நம்ம அந்த பிசாசை பார்த்து சவால் விடலாம். அவனை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதட்டலாம், துரத்தலாம். அப்போ அவங்க நம்ம விட்டு விலகி போயிடுவான். புரிஞ்சுதா? அப்போ யுத்த ஜெபம், அதுக்கு கர்த்தர் பழக்க வைக்கிறார். யுத்த ஜெபம் பண்ணும்போது தான் பிசாசன் கட்டு விலகி சாபக்கட்டெல்லாம் உடைந்து நம்முடைய குடும்பங்கள் மேன்மையடையும். அதுக்கு உங்களை பழக்க வைப்பார், கற்றுக் கொடுப்பார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய விலையேறப்பட்ட பிரசன்னம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். யுத்தம் செய்து ஜெபிக்க கிருபை தாரும். பிசாசு எதிர்த்து யுத்தம் செய்து அவனை துரத்தி ஜெயம் எடுத்து வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். குறிப்பாக நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். அதே போல் ஆண்டவரே, பிறந்த நாளை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் எல்லா நன்மைகளையும் கொடுத்து மேன்மைப்படுத்துங்க. அதே போல் ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் கூட இருப்பீராக. இன்னும் வியாபாரம் பண்ணுகிற, தொழில் பண்ணுகிற, விவசாயம் பண்ணுற, கூலிகளை செய்கிற, மீன்பிடி தொழில் செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். உங்களை சாட்சியை எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.